ஆசியாவின் முத்து என சிறப்பிக்கப்படும் எமது இலங்கை திருநாட்டின் கடற்கரையோரங்கள் எழில்கொள் இயற்கை அழகினை கொண்டமைந்துள்ளமை யாவரும் அறிவர். உள்நாட்டு சுற்றுலா பயணிகள் முதல் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வரை எமது கடற்கரை தொடர்பில் நல்ல அபிப்பிராயத்தை மனதில் வளர்த்துள்ளார்கள். இந்த சுற்றுலா பயணிகளின் நல்ல அபிப்பிராயங்களே அவர்கள் எடுத்து வரும் பொலித்தீன்களின் மூலம் எமது கடற்கரைகளின் சிதைவுகளுக்கும் அழிவுகளுக்கும் காரணமாகும் துர்ப்பாக்கிய நிலையை யாரும் கண்டு கொள்வதாக தெரியவில்லை. பொழுதுபோக்குவதற்கு வரும் சுற்றுலா பயணிகள் தாம் கொண்டு வரும் பொலித்தீன் பைகளையும் பிளாஸ்டிக் போத்தல்களையும் கடற்கரையோரத்திலேயே விட்டு செல்கின்றனர். நாட்டிலே பிளாஸ்டிக் பாவனையை தடை செய்வதற்கு பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பிளாஸ்டிக் பொருட்கள் எப்பொழுதுமே உட்காமல் இருப்பதன் காரணமாகவே இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. இருந்தும் இன்று வரையில் இதற்கான ஒரு சிறந்த ஒரு தீர்மானம் பெறப்பட்டிருக்கின்றதா? மக்கள் அதிகமாக பயன்படுத்தப்படும் இந்த பிளாஸ்டிக் போத்தல்கள் மூலம் எவ்வாறான பிரச்சனைகள் சமூகத்துக்கு தோற்றுவிக்கின்றது? இந்த பிளாஸ்டிக் போத்தல்கள் இவ்வாறான கடற்கரையோரங்களிலே பாவிக்கும் பொழுது அந்த போத்தல்களை கடலுக்கு எறியப்படுகின்றது. அதன் பிறகு அந்த போத்தல்கள் மீண்டும் கரைக்கு வருகின்றது. இதனால் கடல் மாத்திரம் அல்லாமல் சூழலும் மாசடையக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துகின்றது. இங்கு சேகரிக்கப்பட்டிருக்கின்ற இந்த பிளாஸ்டிக் போத்தல்கள் கடந்த ஓரிரு நாட்களிலே சேகரிக்கப்பட்டது காணக்கூடியதாக இருக்கின்றது. இன்னும் அதிகமான பிளாஸ்டிக் பொருட்கள் இங்கே சேகரிக்கப்படாமல் இருக்கின்றது. இதற்கு அரசு எடுக்கும் நடவடிக்கை என்னென்ன? பக்கெட் ஏதாவது வச்சோன்னா நல்லா சுத்தமாக இருக்கும் தான். இப்போ நாங்கள் இப்போ குழந்தைய எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ரொம்ப கஷ்டப்பட்டோம் நாங்களும் இருக்க. අපිත් පුළුවන් තරම් එක්කව කරට වැඩන ඊළඟ දවසෙත් එනවා වැස්ස ගමන් මුළු මෝද වටේම ප්ලාස්ටික්. Because it's very nice but it's bad this area for us, for tourists. I understand the reason why it's people are rather poor and they cannot. If I have something, where can I put it? I drop it at the floor as everybody. This is maybe tradition. They are not educated. மக்களினால் மாசுபடுத்தப்படுகின்ற இந்த சூழலை மீண்டும் எவ்வாறு சுத்தப்படுத்துவது? இந்த பகுதியிலே அதிகமாக குடியிருக்கக்கூடிய மக்கள் இருக்கின்றார்கள். இவர்களுக்கு இந்த பிளாஸ்டிக் பொருட்களினால் ஏற்படும் பாதிப்புகள் என்னென்ன? இதை பற்றி எவர்கள் சிந்திக்கின்றார்கள்? அதாவது நாங்கள் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது மற்றது போத்தலுங்க அதெல்லாம் கொண்டு வந்து பானை செஞ்சு போட்டு போத்தலாம் இங்கே போட்டு போகிறது. ஒரு இடத்துல ஒரு இந்த டஸ்ட்பின் மாதிரி செஞ்சு வச்சுருந்தா அதில் கொண்டு போடுறதா இருந்தால் மிக முக்கியமான விஷயம் பண்ணது. அந்த மாதிரி ஒரு எங்களுக்கு நான் காண்றதுக்கு நான் இல்லை. எல்லாத்துக்கும் இது சொல்லணும். எங்களுக்கு ஒரு பெரிய போர்டு ஒன்று அடித்தாலும் மிச்சமே நல்லா போர்டு அடித்து வச்சுருந்தா யாரும் வந்து போத்தலுங்க இப்போ பாருங்கள் தம்பிடி கோம்பா அது எல்லாமே போட்டு கிடக்குது. இதன் மூலம் எதிர்காலத்தில் ஏற்பட போகும் பிரச்சினைகள் பற்றி சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகளோ சூழல் மீதான அக்கறை கொண்டவர்களோ தொடர்ந்தும் மௌனம் சாதிப்பது ஏன்? நாம் இன்று அனுபவிப்பவற்றை எமது எதிர்கால சந்ததிகளுக்கு கொண்டு செல்வதே சிறப்பானது. அதற்கு அரசு உடனடி நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதே எமது கோரிக்கையாகும்.